அதிக எடை பெரிய தொப்பை இதுல எல்லாவித டயட்டையும் ஃபாலோ பண்ணி உடம்பு குறைய மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறீங்களா? வந்து விட்டது அவுரி பிளஸ் டிடாக்ஸ். ஆர்டர் செய்ய 04440115888. 2014 ஒரு 15 ஜாயிண்ட் செக்ரட்டரிஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படி தான் வந்து எடுத்துக்கிட்டாங்க. மீண்டும் அது மாதிரியான ஒரு முயற்சியில் ஒரு 45 ஜாயிண்ட் செக்ரட்டரிஸை கொண்டு வருவதற்கான முயற்சி இல்லை நான் இப்போ ரொம்ப தெளிவாக சொன்னேன். அந்த பிரதமர் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உடனடியாக அதை நிறுத்தி வைப்பதற்கு உத்தரவு பிறப்பித்து அந்த துறையினுடைய அமைச்சர் திரு ஜிதேந்திர பிரசாத் அவர்கள் யூபிஎஸ்சிக்கு கடிதம் எழுதி அந்த யூபிஎஸ்ஸும் அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அண்ணா இது ஆர்குமெண்ட் கிடையாதுன்னா, இது வந்து பிரதமர் அவர்கள் சமூக நீதியினுடைய காவலர்னா பிரதமர் அவர்கள் தான். அதனால தான் இந்த லேட்டரல் என்ட்ரி யூபிஎஸ்சி கொடுத்ததை வந்து வரக்கூடாதுன்ட்டு யூபிஎஸ்சிக்கு கொடுத்து அதை கேன்சல் செய்திருக்கிறார்கள். நன்றி. 18க்கு அப்புறம் ஒரு 60 பேர்கிட்ட நியமனம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி லேட்டர் முறையில் நியமனம் பண்ணியிருக்காங்க குற்றச்சாட்டு. இப்போ அந்த 60 இப்போ நியமிக்கப்பட்டவர்கள் வந்து என்ன ஆவார்கள்? இங்கே பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இடஒதுக்கீடை பின்பற்ற வேண்டும் என்று, இந்த இடஒதுக்கீடுபடி இந்த ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அரசியங்க ஒரு 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 மத்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சர் ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை நாம் அரசியலாக பார்க்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய. தொடர்ந்து அதிமுகவினர் வந்து பாஜக விமர்சிச்சுக்கிட்டே வராங்க. ஏங்க யார் வரல? வந்திருந்தாருங்க, முன்னாடி தானே உட்காந்துருந்தாரு. எங்க இவரு கூட பக்கத்தில் தானே உட்காந்துருந்தாரு. தலைவரை இதெல்லாம் வந்து நீங்கள் ஆர்குமெண்ட், அதாவது இது ஒரு சிம்பிளாக கடந்து போக வேண்டிய விஷயம். ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி, ஒரு மத்திய அமைச்சர் கலந்து கொள்வது அரசு நிகழ்ச்சியாக பாருங்கள். இதில் அரசியல் செய்ய வேண்டாம். 2009 2014 வரலும் ஒதுக்கப்பட்ட நிதி வெறும் 800 கோடி ரூபாய். போன நிதியாண்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய். இந்த நிதியாண்டில் 6320 கோடி ரூபாய். கிட்டத்தட்ட அந்த யூபிஏ கவர்மெண்ட், யூபிஏல யார் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும், காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தார்கள். அதை விட 7 மடங்கு நிதியானது இந்த நிதியாண்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ரயில் பாதை திட்டங்களுக்கான நிதி மொத்தமாக குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத முதலமைச்சர் குற்றச்சாட்டு. இடைக்கால பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்ட நிதியோட கிட்டத்தட்ட ஒரு 900 கோடி கொடுத்துட்டு 300 கோடியாக குறைச்சிருக்காங்கிறது தான் வந்து வேலை செய்ய தாங்க நிதி கொடுப்பாங்க. உடனே நிதி கொடுக்க முடியுமா? அதாவது புதிய ரயில் திட்டங்களுக்கு 9 ரயில்வே பாதைகள் அதை வந்து சர்வே பண்ணணும், அது லேண்ட் அக்யூசேஷன் பண்ணணும். அதுக்கு பிறகு தானே தேவைக்கு படிப்படியாக தானே நிதி கொடுக்க முடியும். ஏங்க நான் வந்து பாருங்கள், 2009 2000 வெறும் 800 கோடி ரூபாய். இதே திமுகவும் காங்கிரஸும் ஆட்சியில் இருந்த காலம் வெறும் 800 அந்த 5 வருடத்திற்கு. ஆனால் போன நிதியாண்டுக்கு மட்டுமே 6000 கோடி ரூபாய். இந்த நிதியாண்டுக்கு 6000 கோடி ரூபாய். அவங்க கொடுத்ததை விட 8 மடங்கு அதிகமான நிதியை தமிழ்நாட்டிற்கு கொடுத்திருக்கிறது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். பழனியில் 24-25 முத்தமிழ் முருகன் மாநாடு, இதில் எல் முருகன் பங்கேற்கலாம், இதை நான் அழைப்பு விடுக்கிறேன்னு அமைச்சர் சேகர் பாபு ஒரு பிரஸ்மீட்டில் சொன்னார். உங்களுக்கு ஏதாவது அழைப்பு வந்திருக்கா? கலந்துக்கலாம். நாங்கள் வேண்டாம் விருந்தாளியாக போகிறதுக்கு எங்கேயுமே ரெடியாக இல்லை. முறையான அழைப்புதல் வந்தால் அரசாங்க நிகழ்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் அதை பற்றி பரிசீலிப்போம். அதிமுக வந்து தொடர்ந்து திமுகவை பாஜகவை கூட்டணின்னு சொல்றது நிறுவ பார்க்கறதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதிமுகனுடைய ஒரு மிகப்பெரிய தோல்வி பயம், அதிமுகவுக்கு ஒரு பயத்தை கொடுத்திருக்கிறது பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள். பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பயத்தினுடைய நிலைப்பாடு வெளிப்பாடாக தெரிந்து கொண்டிருக்கிறது.